பன்னீரே இல்லாமல் பன்னீர் பட்டர் மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆலியாஸ் கிச்சன். இப்போ ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கைஸ். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே இப்போது 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அறுத்து அது கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது 3 பல்லு பூண்டு, 3 ஸ்லைஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ அதையுமே நல்லா வதக்கியாச்சு. 4 தக்காளியை க்யூபாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட இப்போது நல்லாவே வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லாவே ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சுருங்க. இப்போ 3 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையும் உடைச்சி பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 3 முட்டையும் உடைச்சாச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லாவே பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ அதை நல்லாவே அப்ளை பண்ணிடலாம். இப்போது அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போது மசாலா நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போது நம்ம இது கூட வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கிளாஸ் சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலோட குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீமோட குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கணும். இப்போது நம்ம வேக வச்ச முட்டைக்கு போயிடலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். இப்போ அதை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம பவுலில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ எண்ணெய் தடவினதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே அச்சசல் பன்னீர் மாதிரியே இருந்துச்சு. So but if you want to fry like paneer means
நீங்கள் வந்து நம்ம பன்னீருக்கு எப்படி மசாலா போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது நம்ம பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அதாவது வெஜ் பன்னீர். இப்போ நம்ம மசால் கூட சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு திக் பேஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜ் பன்னீர் பட்டர் மசால் ரெடி. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக்.